ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு டேரனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எப்பயுமே சண்டே மட்டும்தாங்க நாங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா நாளும் எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டேரன் 10th எதுவுமே லீவு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவினிங்கும் அவன் டியூஷன் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சண்டே மட்டும்தான் எங்களுடைய வேலைகள்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. சண்டே எப்படி இருந்தாலும் மதியானம் வரைக்கும் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அதனால் ஃபஸ்ட் ப்ரேயரே கிளம்பிட்டோம். ஏன்னா செகண்ட் ப்ரேயர் போயிட்டு போகிறதா இருந்தால் சமைக்க முடிய மாட்டேது. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு யாருக்கும் வந்து பிடிக்கல. அதனால் மதியானம் வந்து வீட்டுக்கு வந்து தான் சமைக்கணும் அப்படின்றதுக்காக காலைல டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னா நேராக நம்ம சாரதாஸ் தாங்க. டேரனுக்கு எப்பவுமே சாரதாஸில் தான் வந்து ட்ரெஸ் வந்து செட் ஆகும். அதனால் சாரதாஸ் தான் போகிறேன். பாருங்கள், நம்ம காவேரி பாலத்துலலாம் தண்ணிலாம் நல்லா வந்துருச்சு. நாங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நீர் நாய் இருந்துச்சு. அது உண்மையாக நீர் நாய் தானான்னு எனக்கும் தெரியல. நான் சொன்னேன் கீரிப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா பாரு நீர் நாயினாரு. உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கீழே இறங்கலான்னு நினச்சோம், இறங்கி எடுக்கலாம்னு நினச்சோம். கொஞ்சம் வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டார் எங்கள் பாவம். அதனால் நாங்கள் நின்று மட்டும் பார்த்துட்டு போனோம். நிறைய நீர் நாய் நின்றுட்டு இருந்ததுங்க. அங்கே நீர்க்காகத்தோடு அதுவும் வந்து இருந்துச்சு. தண்ணி வரவும் அது வந்திருக்கும் போல். அதனால் நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் போனோம். இனிமேல் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா காவேரி பாலத்தில் நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஆடி 18க்கே தண்ணி திறந்து விட்டாங்க. அப்போ கூட அவ்வளோவா இல்லை. இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. டேரனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ரேஷ்மாக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவள் பார்த்தீங்கன்னா பின்னாடி படிச்சுட்டே வரா. டேரன் அப்படிலாம் கிடையாது, வீட்டுக்கு போய் தான் படிப்பேன்னுமா. ஆனால் நம்ம ரேஷ்மா மட்டும் எப்பவுமே புக்கும் கைமாவே சுற்றுவாங்க. இப்படி உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் இவள் புக் எடுத்துக்கிட்டே தான் சுற்றுவா. நானும் சொல்லிட்டேன், ஏன்டி நீ இதை எடுத்துகிட்டு வர விட்டு வீட்டுக்கு வந்து படிச்சுக்கலான்னா, நான் ஒரு தடவை அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே வரேன், சும்மா தானே நான் வரேன் அப்படின்வா. டேரனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்க. அதனால் எல்லா நாளுமே நான் சமையல் செஞ்சு தான் ஆகணும். யாருக்கும் வந்து லீவ் இல்லை அப்படின்னு வாங்கினா அது எனக்கு தான் லீவ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். சாட்டர்டே லீவ் விட்டால் உண்டு, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் லீவ் விட்டால் உண்டு. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா அகமத் பிரதர்ஸ் இருக்குது. அகமத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்லாம் டேரனுக்கும் ரேஷ்மாவுக்கும் ட்ரெஸ் எடுப்போம். நல்லாயிருக்கும். கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மாடலாக ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி போடணும் அப்படின்னா அகமத்தில் பார்க்கலாம். நான் ரேஷ்மாக்கெலாம் அப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க, எங்கே எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அகமத்தில் தான் நான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகமத்தில் அப்படி ஒன்றும் பெரிய பசங்களான பிறகு அவங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஒவ்வொன்றும் ஒரு ஏஜ் வரைக்கும் செட் ஆகணுவாங்களா. அந்த மாதிரி நீங்கள் சின்ன பசங்களுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரெஸ் எடுக்கணும்னா அகமத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, இது பார்த்தீங்கன்னா சாரதாஸ்க்கு நம்ம போகிற வழி தான். இது மலைக்கோட்டைக்கு எகித்தாப்பில் வர லைன். எனக்கு தெரியல, தெரிஞ்சதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த லைனில் வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ட்ராமாலெலாம் பசங்க சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் வாடகைக்குன்னா இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் ரேஷ்மா டேரனுக்கெலாம் எடுத்திருக்கேன். அதனால் இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பழைய புக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அங்கேயே அதே லைனில் தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் கேட்டிங்கனாலே பக்கத்தில் கடை இருக்கும். பழைய புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே ரேஷ்மாக்கெலாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் +2 படிக்கும்போது கைடெலாம். அதனால் நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம சாரதாஸ்க்கு வந்தாச்சு. சண்டேனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் தான் வரோம்னு நினச்சி ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம். சண்டே வந்தாலே பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஜேன்னு ஒரே கூட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் வரோம்னு நினைக்கிறேன். உள்ளுக்க எப்போ பார்த்தாலும் இப்போ இப்படி தான் வரோங்க. சண்டே தான் வரோம். லீவுனாலே சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கிறதுனால அப்படி வரோம். டேரனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவன் தான் இந்த தடவை பர்த்டேக்கு வந்து செலக்ட் பண்ணான். நான் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த தடவை அவன் வந்து எடுத்தான். ஓகே நீ எடுத்துக்கணுன்னா, உனக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்னேன். அதனால் அவன் தான் எடுத்தான். நிறைய டிசைன்லாம் ஸ்கெட்டெல்லாம் மாட்டியிருந்தாங்க. நம்ம ரேஷ்மா ஸ்கெட்டை பாப்பாலே தவிர இது வரைக்கும் வாங்கி தந்தேன். இதே மாதிரி ஸ்கெட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவள் போடவே இல்லை. இன்னமும் அப்படியே தான் இருக்குது. நிறைய வந்து டிசைன்லாம் வந்து மாட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தீபாவளி இந்த மாதம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிறந்த பிறகு மாத கடைசிலேருந்தே எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தீபாவளினால ஒரு 10-15 தேதிக்குள்ளே போய் எடுத்தால் தான் புது ட்ரெஸ் மாடல்லாம் எடுக்கலாம். இல்லைனா எல்லாம் எடுத்தது போக மிச்சம் மீதி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேரனுக்கு இப்போலாம் முன்னாடி மேலேயே எடுப்பேன் பேண்ட்டு. இப்போ டேரன் வளர்ந்துட்டனால கீழே அவங்க நைனாக் வாங்குற இடத்துலையே வந்து அவனுக்கு பேண்ட்டு வந்து எடுத்தேன். அவன் பேண்ட்டெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா போட்டுட்டு வந்துடுறா, ஏன்டா வளர்ந்துட்டான். ஒன்று கால் பிடிச்சிக்கோ. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நம்ம வந்து மாற்றுறதெல்லாம் பெரிய தலைவலி. ஏன்னா அந்த மாதிரி நான் 2-3 தடவை மாற்றிருக்கோம். அதனால் இது சரிப்பட்டு வராது, நீ ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடு அப்படின்ட்டோம். ஏன்னா அவனை வந்து போட்டுட்டு வந்து செக் பண்ணால் இப்போ புதுசாக ஒரு பேண்ட் வந்திருக்கு. அந்த பேண்ட்டு தான் வாங்கியிருக்கான். அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். மேலேயே வந்து எலாஸ்டிக் மாதிரி வருது. உங்களுக்கு லோயரில் வர மாதிரி எலாஸ்டிக் வருது. அது போட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுலேயே எங்கள் ரேஷ்மா ஒன்று எடுத்துக்கிட்டா, டேரன் எடுத்த மாதிரியே அவளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டா. அடுத்து இந்த சாரீ சைடெலாம் வந்தேன். சாரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாபா எடுத்துக்கிறியான்னாரு. வேணான்னு சொல்கிறேன், நான் ஒருத்தியாக தான் இருப்பேன். டேரன் சொன்னால் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொது நலம் உங்களுக்கு அப்படின்னா, ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எடுத்துக்க மாட்டீங்களா, எல்லாரும் வேணும்னு வாங்க, வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் உங்கள் பாபா எடுத்து தராரு, நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்வா.
வேணா வீண் செலவு எதுக்கு, எனக்கு பிடிச்சது எதுனா இந்த மாதிரி டாப் போடுறதாங்க எனக்கு பிடிக்கும், அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு saree கட்டுறது பிடிக்காது. என்ன கொஞ்சம் வெயிட் போட்டனால saree கட்டிகிட்டு இருக்கேன், இல்லைனா டாப்பு தான் போடுவேன். அது போட்டுக்கிட்டா தான் நமக்கு வந்து எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீலாம் அங்கங்கே பிடிச்சி இறுக்கிட்டு எனக்கு அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் டாப் எடுத்து கொடுக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்து எனக்கு வளையல் எடுக்க தான் வந்தேன். எப்பயும் இங்கே தான் எடுப்பேன். அதுவும் வந்து உங்களுக்கு மங்களுக்கு எகுத்தாப்பில் இருக்கும். அங்கே தான் நான் வந்து எடுக்க வந்தேன். ரேஷ்மாக்கு இந்த டிசைன் வளையல்லாம் டேரன் காமிச்சிட்டு இருந்தேன், இது வேணுமா இது வேணுமான்னு. அவள் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவள் இது மாதிரிலாம் போட மாட்டா, போட்டாலும் அவள் ட்ரெஸ்லாம் மாட்டுதுன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்ததுலாம் சும்மா தாங்க கிடக்குது. இதே மாடலில் வச்சுருக்காவ, இப்போ வரைக்கும் போடுறதே இல்லை. அதனால் வாங்கி தரல. நானும் வேணான்னு சொல்லிட்டு அவளும் நானும் வாங்கி தரல. அடுத்து நாங்கள் எங்கே வந்தோன்னா மதுரை ஜிகிரதண்டா குடிக்க வந்துட்டோங்க. ஜிகிரதண்டா மெயின்கா கேட் வந்து அந்த ஜிகிரதண்டா குடிக்காமையா அப்படின்னு சொல்லணும். எங்கள் பாவம் சிரிச்சுட்டு தான் இருந்தார். ஜிகிரதண்டானே சொல்கிறீங்க, எதுவும் நீ குடிக்கக்கூடாது, எது சாப்பிடக்கூடாது அதுதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னாரு. பிடிச்சது எப்படிங்க விடுறது, எப்போயும் டெய்லியும் போய் குடிக்க போகிறது இல்லை, நம்ம வந்து போகும்போது குடிக்க போகிறது தான். அன்னைக்கு ஒரு நாள் குடித்தேன்னா அன்னைக்கு கெஞ்சி தான் குடித்தேன், இன்றைக்கி இப்படி தான் கெஞ்சி தான் வாங்கி குடித்தேன். எனக்கு ஜிகிரதண்டா வேணும்னு சொல்லி வாங்கி குடித்தேன். சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி தான் நான் கேட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டே வந்துட்டோம். அதுக்குள்ளே எங்கள் பாவா குடிச்சு முடிச்சிட்டாரு. அவர் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். சாரதாஸ்லேயே வந்து பார்க் பண்ணிடலாம், மற்ற இடத்துலலாம் போய் தேடிட்டு இங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக நாங்கள் சாரதாஸ்லேயே வந்து பார்க்கிங் இருக்குது, அங்கே தான் நிறுத்தியிருந்தோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை லைனுங்க. இதெல்லாம் தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா ஜேன்னு கூட்டம் இருக்கும். நான் காலை வச்சு நகர முடியாது. நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் வரணுன்னு, ஆனால் வரமாட்டோம். ஆசை சும்மா ஆசைக்கு சொல்லிக்கலாம். நாங்கள் டிவியில் பார்ப்போம் எப்படி கூட்டம் இருக்குன்னு காட்டுவாங்களா, அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர சொல்கிறத பொறுத்து நான் சொல்கிறேன் தள்ளிக்கிட்டே போவாங்க அப்படின்வாங்க. நின்றுட்டா போதும், உங்களை தள்ளி கொண்டு போய் எங்கே நிற்கணுமோ அங்கே விட்டுருவாங்கன்னு. வரும்போது எங்களுக்கு மட்டன் குழம்பு தான் செய்யணுன்ட்டு மட்டன் தான் வாங்கிட்டு வந்தேன். ரேஷ்மா டேரனுக்கு தேங்காய் சாதம் செய்யுங்க அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் பாபாவுக்கு வந்து ஒரு மேரேஜுக்கு போகணுன்ட்டு, அதனால் அவர் சாப்பிட்லன்னு ரேஷ்மா டேரன் வந்து தேங்காய் சாதம் செய்யுங்க. எப்பா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு, இன்னமும் தேங்காய் சாதமாக வேணாம், மட்டனே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால் மட்டன் தான் வாங்கிட்டு சொன்னேன். அதில் வந்து மூளையும் வந்து கிடச்சிச்சுன்றதுக்காக ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்தார். ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் பாபாவுக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படி ஒன்றும் விருப்பமாக நான் சாப்பிட மாட்டேன். அதனால் மூளையை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துருங்க. சகப்பாக நரம்பு இருக்கும், அதை க்ளீனாக எடுத்துகிட்டு நீங்கள் சமைங்க, கவிச்ச வாடை இருக்காது. அது வந்து நிறைய நரம்பு இருக்கும். நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தனை நாள் நம்ம சமைக்கும் போது எடுக்காமல் சமைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு சமைச்சிங்கன்னா வயிற்றுக்கு எந்த கோளாறும் கொடுக்காது. அதனால் நான் அதை வந்து அப்படியே மிளகு ஜீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணி செஞ்சுட்டேங்க. மூளை வறுவல் மட்டன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் மட்டன் வந்து நான் அப்படியே 1/2 கிலோ மட்டனையும் போட்டு குழம்பு வச்சுட்டேன். 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு நான் குழம்பு வைப்பேன். இந்த தடவை 1/2 கிலோ மட்டனையும் போட்டு குழம்பு வைக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் குழம்பு ரெசிபியும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதனால் ரொம்ப ஈஸியாக செய்கிறது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு சாதம் வச்சாச்சு. அடுத்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போது. சண்டே வரும்போது தான் பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்தேன். பரங்கிக்காய் வந்து பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் போட்டு பொரியல் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஏற்கனவே பரங்கிக்காயில் லட்டு செஞ்சுருக்கேன். இந்த தடவை அல்வா செய்கிறேன். வாங்க பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்ட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பரங்கிக்காய் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. அந்த விதை ரொம்ப நல்லதுன்றாங்க. வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். எங்கள் பாபா அப்படி தான் சொன்னார், அது ரொம்ப நல்லது சுனிதா, நம்ம வந்து எடுத்து வைக்கிறியா அப்படின்னாரு. நான் உங்களுக்கு கடையிலேயே வாங்கி தரேன், வேணா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் அதை காய வச்சுட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன். பால் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பரங்கிக்காய் முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வேக வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெளியே அடிக்குங்க, பால் வெளியே தெளிக்கும். அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேர் திருவிட்டு செய்வாங்க. திருவிட்டு செய்யும்போது அவ்வளோவா உங்களுக்கு வந்து அதில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அந்த ரா ஸ்மெல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. வேக வச்சுட்டு செய்யும்போது நீங்கள் வந்து ஈஸியாகவும் வந்து மசிஞ்சிரும். வெந்துருச்சு அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துடலாங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பால் சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னும் க்ரீமியான டேஸ்ட் இருக்கும். மசிச்சுக்கலாம். மத்துக்கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்குங்க. மசிச்சு நம்ம வந்து கேரட் அல்வாலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, அதில் வந்து திருவிட்டு செய்வாங்க. நீங்கள் கேரட்டை கூட இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் வேக வச்சுட்டு கூட பாலில் வேக வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து பரங்கிக்காய் கிடச்சிச்சே, இவங்க பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்கன்னா நான் அதில் அப்படியே பரங்கிக்காய் அல்வா செய்கிறேன். பரங்கிக்காய் லட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் நைட்டு நான் செஞ்சேன் பரங்கிக்காய் லட்டு. நம்ம டேரனை பார்த்தீங்கன்னா முந்திரியை வந்து உடச்சி கொடுறான்னு அவனே வந்து உடச்சே வந்து எனக்கு சேர்த்துட்டாங்க. நேரம் தான் எனக்கு அப்போது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து எக்ஸாம் இல்லைல்ல, அதனால் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா. நான் முன்னாடியே உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தது, தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. இதோட நான் வந்து கொஞ்சம் பூசணிக்காய் விதை இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கீழே வறுத்து எடுத்துக்குங்க. கோதுமை அல்வா சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பரங்கிக்காய் வச்சு நீங்கள் அல்வா ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே
மாதிரி கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது தாங்க, எல்லா காயுமே இந்த மாதிரி எந்தெந்த காய் வந்து ஸ்வீட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அல்வா செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பரங்கிக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பித்தோடனே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் பரங்கிக்கானா 1.5 கப்பு வந்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா எங்கள் பாவாவும் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் ரொம்ப வந்து சர்க்கரை சேர்த்துக்கல. கரெக்டாக இருந்தது. நிறையா சேர்த்திங்கன்னா திகட்டல் இருக்கும். இந்த தடவை நான் செஞ்சது அப்படியே ஒரே தடவையில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் திகட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் இருக்க விதையை மட்டும் எடுத்துக்குங்க, தோல் இல்லாமல். அந்த தோலை எடுத்து போட்டுட்டு நீங்கள் விதையை மட்டும் தட்டிட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இதில் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு தண்ணியில் கலந்துட்டு நம்ம வந்து இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாங்க. அப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெறுமனை செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தண்ணியில் கலந்துட்டு சேருங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா திட்டியாக நின்று போயிடும், மாவு வந்து கெட்டியாக உருண்டையாக ஆகிடும். அதனால் தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஏலக்காவை தட்டிட்டு நான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சர்க்கரையோடு போட்டு கூட பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து விதையை எடுத்துகிட்டு நான் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். மில்க் மேட் இருந்தது, அதனால் மில்க் மேடையும் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நம்ம இதை வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டில் சேர்க்கணும் தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி பாயசத்தில் சேர்க்கறதுக்காக நான் வாங்கினேன். சரி இந்த மாதிரி அல்வாலையும் செய்யலாமேம்மா அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த ஐடியாவில் நானும் வந்து செய்வேன். அதனால் டேரன் தான் மில்க் மேட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை கொஞ்சம் சேருங்கம்மாண்ணா ஓகேன்னு சொன்னேன். அடுத்து முந்திரி பருப்பையும் வறுத்ததே சேர்த்துக்கலாம். திராட்சையை வந்து வறுக்காமல் சேர்த்துக்குங்க. வறுத்துட்டு சேர்க்கும்போது ஒரு புளிச்ச மாதிரி இருக்கும். வறுக்காமல் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்ட், அந்த திராட்சை வெறுமனை சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும், அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். கடைசியாக அதெல்லாம் நல்லா சேர்த்து வந்த பிறகு கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கீ சேர்த்து நம்ம வந்து கலரும் போதே பார்த்தீங்கன்னா இழுத்துரும். இதுக்கு கொஞ்சம் கீ கம்மியாக தாங்க வேணும், ஏன்னா நான் வந்து கீழேயே வந்து வதக்கிட்டு செய்யலை. நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் பால் சேர்த்துட்டு. அதனால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கீயும் கம்மியாகவும் செலவாகும், நம்ம அல்வாவும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அது இல்லாமல் நான்ஸ்டிக் தவானும் போது அடி பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி அல்வாலாம் செய்கிறதா இருந்தால் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க, அப்போ அடி பிடிக்காமல் இருக்குங்க. நானும் பாருங்கள் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கலந்து எடுத்தோடனே சூப்பராக அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுடைய பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச உடனே நம்ம டேரன் தான் எனக்குன்னா அதுக்குள்ளே நம்ம ரேஷ்மாவை வந்துட்டா, சரி ஓகே நம்ம ரேஷ்மாவை வீடியோ எடுக்க விட்டுருவோம் அப்படின்ட்டு ரேஷ்மா தான் வந்து எடுத்தா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார்தமா சாப்பிட மாட்டோம் அப்படின்னா, பரங்கிக்காய் வாங்கினா இந்த மாதிரி அல்வாவே இனிமேல் செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம் அப்படின்னா. நான் ஒரு நாள் பொரியல் செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. சரிங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டேரனுக்கு தான் கொடுக்குறேன். கொதிக்க இருக்குது. டேரன் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், மில்க் மேட் நக்கிட்டு இருந்தான். உங்கள் வீட்டில் இப்படி இருப்பாங்களே, எங்கள் வீட்டில் அப்படி தான் மில்க் மேடெல்லாம் அவன் தான் சாப்பிடுவாங்க. அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அல்வா கொடுத்தேன். நீங்கள் பாருங்கம்மா, நான் இல்லை அவன் சாப்பிட்டு சொல்லட்டோன்னு, அவன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா. அடுத்து தான் நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பரங்கிக்காய் அல்வாவை ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போ பரங்கிக்காய் சீசன் வந்திருக்கு, அதனால் நீங்கள் பரங்கிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.